வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவுகள் நிகழ்ச்சியில் நாம் நேர்களை சந்திக்கின்றோம். இலங்கையில் அகதிகள் இடப்பெயர்வு என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக தொடர்ந்தும் இருக்கிறது. மூதூரிலே அரச படையினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற சண்டையின் பொழுது அகப்பட்ட முஸ்லிம்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்து இப்பொழுது கந்தலாயில் அகதி முகாம்களில் வசித்து வருகின்றார்கள். தொடர்ந்தும் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் அகதிகளாக்கப்படுவது இடம்பெற்றுக் கொண்டே வருகிறது. மீண்டும் மீண்டும் இந்த மக்கள் நெருக்கடிக்குள் உள்ளாக்கப்படுவது தொடர்பாக அரச சார்பற்ற நிறுவனங்களும் ஏனைய அமைப்புகளும் கண்டனங்கள் தெரிவித்தாலும் கூட இந்த மக்கள் அகதிகளாக்கப்படுவது நிறுத்தப்படவே இல்லை. இரண்டு பகுதியாருக்கும் இடையில் நடைபெறுகின்ற யுத்தத்தில் அகப்பட்டு நசிந்து போவது பொதுமக்கள்தான். இன்று கந்தலாய் பகுதியிலே இடம்பெயர்ந்த முஸ்லிம் அகதிகளுடைய நிலவரங்கள் தொடர்பாகவும் மற்றும் திருகோணமலையினுடைய நிலவரங்கள் தொடர்பாகவும் இன்னும் வடக்கு பகுதியில் இருந்து திருகோணமலைக்கு கப்பலில் அழைத்து வரப்பட்ட வெளிநாட்டு பிரயாணிகள் தொடர்பாகவும் இன்றைய பதிவுகள் நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம். முதலில் கந்தலாய் பகுதியிலுடைய அகதிகள் நிலவரங்கள் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இலங்கையிலே எப்பொழுதும் மக்கள் துப்பாக்கிகளின் பின்புதான் வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. தொடர்ந்தும் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு ஆயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். மூதூரில் என்னில விழுற மாதிரி ஒரு உணர்வா இருந்துச்சு. வெடி விழ நம்மளுக்கு படுமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இது எங்கட பிள்ளைன்னு சொல்றியா இல்ல யார பிள்ளைன்னு சொல்லல, இது ஒரு இறைவன் ஒரு தண்டனை தான் நினைக்கணும். இது அவங்கட பிள்ளைன்னு சொல்ற எப்படி அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை போடக்குள்ள நடுவுல இருந்து பாதிக்கப்படுறது பொதுமக்கள், நாங்க தானே பாதிக்கிறோம். தொடர்ந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த முகாம்களிலே வசித்து வருகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு தொண்டர் ஸ்தாபனங்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் எதிர்காலத்தில் வர இருக்கும் பெரும் மழையின் காரணமாக இந்த அகதி முகாம்களில் வாழுகின்ற மக்கள் மிக பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவார்கள் என்றே தொண்டர் ஸ்தாபன அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் மீளவும் தங்களுடைய இடங்களுக்கு திரும்பி செல்ல விரும்பினாலும் கூட உடனடி சாத்தியப்பாடு அங்கு இல்லாமலே இருக்கிறது. எதிர்காலம் ஒரு பெரும் இக்கட்டான சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஏனெனில் மழை காலம் ஆரம்பிக்கிறது. நாங்கள் இன்னும் மழையை சந்திக்கவில்லை, ஆனால் மழை வரும். இந்த நிலம் மிகவும் தாழ்வான ஒரு இடமாகும். ஆகவே இந்த இடத்திலே முகாம்களை வைத்திருப்பது மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நாங்கள் நினைக்கிறோம் ஒரு 1-2 கிழமைகளிலே அவர்கள் திரும்பவும் தங்களுடைய இடங்களுக்கு செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று. இங்கு இப்பொழுது 431 குடும்பங்கள் இருக்கின்றன. ஆரம்பத்திலே 1083 குடும்பங்கள் இருந்தன. அதிகமானவர்கள் போய்விட்டார்கள் இந்த இடத்திலிருந்து மட்டும். நாங்கள் நினைக்கின்றோம் இன்னும் ஒரு 2 அல்லது 3 கிழமைகளில் போய்விடுவார்கள் என்று. 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் காரணமாக இங்கே மக்கள் வந்தார்கள். அதற்கு பிறகு உடனடியாக நாங்கள் ஒரு கூட்டம் வைத்தோம். UN ஏஜென்சியோடு மற்றும் இன்னும் சிலரோடு ஒன்று சேர்ந்து நாம் கூட்டங்கள் வைத்து பலரை நாம் கிண்ணியாவிற்கு அனுப்பினோம். நாங்களும் கிண்ணியாவுக்கு சென்று அங்கு அவர்களோடும் கலந்துரையாடி மற்றும் உத்தியோகத்தர்களோடும் கலந்துரையாடினோம். கிண்ணியாவிலும் மற்றும் கந்தலாயிலும் இருக்கின்ற மக்களுக்கு உணவு விஷயங்களை நாம் செய்வதற்கு முயற்சி செய்தோம்.
தேசிய அபிவிருத்தி அமைச்சின் ஊடாகவும் நாம் உணவு வகைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிகள் செய்தோம். கந்தலாயில் இருக்கின்ற 10,000 மக்களுக்கும் ஆரம்பத்திலே முதலாம் நாள் நாம் உணவு வகைகளை ஏற்பாடு செய்தோம். இப்பொழுது எங்களுக்கு உடனடியாக ஒரு சரியான சிறுவர்கள் எவ்வளவு என்று உடனடியாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு 15,000 சிறுவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நல்ல உணவுகளை நாம் வழங்குகின்றோம். தாங்கள் பிறந்து வளர்ந்த இடங்களை விட்டுவிட்டு இவ்வாறு அகதிகளாக வெளியேற்றப்படுவோம் என்று அவர்கள் எப்பொழுதுமே நினைக்கவில்லை என்று அகதிகளாக இருக்கின்ற முஸ்லிம்கள் தெரிவிக்கின்றார்கள். ஒருவேளை உணவுக்கு தாங்கள் கையேந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் மனவிசனம் தெரிவிக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் அவர்கள் அகதிகளாக்கப்படுவது தொடர்பாக அச்சத்துடனேயே காணப்படுகின்றார்கள். தொண்டர் ஸ்தாபனங்கள் அந்த அகதிகளை மூதூர் பகுதிகளில் மீள குடியமர்த்த முயற்சிகள் செய்து கொண்டிருந்த போதிலும் இப்பொழுது மீண்டும் அங்கு யுத்தம் ஆரம்பித்திருப்பதன் காரணத்தினால் இவர்களை மீள அங்கு குடியமர்த்த முடியாது என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அங்கு செல்லத்தான் இவர்கள் விரும்புகின்றார்கள். இப்ப நாங்க தற்காலிகமா போறதுன்னு சொன்னா எங்கட சின்ன பிள்ளைகள படிப்பு எல்லாம் பாலாது, வேற வேற தொழில் வளமும் ஒன்றும் இல்லை. அங்க போயிட்டு நிரந்தரமா இருக்கலாது. ஏன்னா தொழில் வளம் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த பிள்ளைகளை எதிர்காலம் பாதிக்கப்படுவதற்காக சில வேலைகளை போயிட்டு ஒழுங்கு செய்தா நாங்க பிள்ளைகளை வளர்க்கலாம்ங்கிற நோக்கத்துக்காக தான் இப்ப நாங்க முன்கூடிய ஒரு சில குடும்பங்கள் வெளிக்கிட்டு மனநிலை நாங்க உணர்றதா இருந்தா 2 வகையிலையும் நாங்க பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம். பொதுவாக எங்கட ஏரியா முழுக்க இப்ப தற்சமயம் நாங்க போயிட்டு அங்கேயே ஒரு முகாம் தான் அமைச்சு நாங்க இருந்து ஏதோ ஒரு வழியை நாங்க அரசாங்கத்திலே எதிர்பார்க்கிறோம். ஆனா இதுக்கு போது 2 ஆட்சியங்களை எங்களுக்கு வாழ்றதும் கஷ்டம். இடையில நாங்க 2 பேருக்கும் முதல் வரக்குள்ள நாங்க தான் நச்சுப்படுறோம். அப்ப நாங்க உயிர் தான் போக மாட்டோம் நோக்கத்துக்காக தான் வந்தோம். இந்த பிரச்சனை இல்லை. எங்கட மோசம் போன ஆக்கள் ஜனாசா கூட நாங்க எடுக்க இல்லாத நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கோம். நிலைமை வெறுத்து தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்து வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இந்த இடத்த விட்டு நாங்க எங்க போறது, எங்களுக்கு வேற வழி இல்லையே.